ஜியோஜிப்ராவில் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் வியூவை எப்படியெல்லாம் மாற்றலாம், எப்படியெல்லாம் ஆக்சிஸ் கலர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். ஜியோஜிப்ரா ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி வியூ கிடைக்கும். இதில் இன்புட் பார் கீழே தான் இருக்கும், அதை நம்ம மாற்றி மேலே வசதிக்காக வச்சுக்கலாம். அல்ஜிப்ரா வியூங்கிறது நம்ம இன்புட் பண்ணுற ஈக்குவேஷனோட அல்ஜிபிரிக் ஃபார்ம் தரும். இந்த கிராஃபிக்ஸ் வியூங்கிறது அதோட கிராஃபிக்கல் ஃபார்மேட்டை தரும். இதில் இருக்கக்கூடிய வியூவில் நம்ம அந்த கிராஃபிக்ஸ் வியூ பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணுறது மூலமாக அதில் ஆக்சிஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும், இந்த கிரிட் வியூ வேணுமா வேண்டாமாங்கிறதையும் நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்தது ஹோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக கரெக்டான பொசிஷனுக்கு இந்த ஆக்சிஸை நம்ம கொண்டு வரலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் மவுஸை கிளிக் பண்ணி நம்ம இழுக்கிறது மூலமாக அதோட இடத்த நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்கணுமோ அந்த பகுதிக்கு கிராஃபிக்ஸ் வியூவை கொண்டு போகலாம். இப்போ கிராஃபிக்ஸ் வியூவில் ஒரு இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணுறது மூலமாக அதுலேயும் பாருங்கள் ஆக்சிஸ், கிரிட்டு, நேவிகேஷன் பார் அண்டு ஜூம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட ரேஷியோ, ஜூம் டு ஃபிட், ஸ்டாண்டர்ட் வியூ அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்குது. அதில் கிராஃபிக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் பாரோட பொசிஷன் மேலே வேணுமா கீழே வேணுமா, இப்போ பாருங்கள் மேலே இருக்குது, கீழே மாற்றோம்னா இன்புட் பார் கீழே வந்துச்சு பாருங்கள். ஓகே, இன்புட் பார் கீழே வந்துச்சு, மேலே இருக்கட்டும் அப்படின்னா மறுபடியும் மேலே கொண்டு போய்க்கலாம். இன்புட் ஹெல்ப் வேணுமா வேண்டாமா, இன்புட் ஹெல்ப் வேணும்னு நம்ம கொடுத்துருக்கோம், வேண்டாம்னா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து டூல் பார்லாம் எங்கே இருக்குது, டாப்பில் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், மேலேருந்து கீழே கொண்டு வரணுமா, பாருங்கள் கீழே மாறிடுச்சு. சைடில் வேணுமா அல்லது ரைட் சைடில் வேணுமா, நம்ம எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, யூஸ்வலாக மேலே இருக்கிறது தான் வழக்கம், அப்படியே இருக்கட்டும். அடுத்து வியூ, ஷோ டைட்டில் பார் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா அதை எடுத்து விட்டுலாம், வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம். ஓகே, ஹலோ ஸ்டைல் பார்ங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஷோ சைடு பார் வேணுமா வேண்டாமாங்கிறதையும் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் வியூவில் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குன்னா இந்த ப்ரிஃபரன்சஸில் லே அவுட்டில் இருக்குது. இந்த மாதிரியான அந்த ப்ரிஃபரன்சஸில் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியான பகுதிகள் கிடைக்கும். அதில் எக்ஸ் ஆக்சிஸில் எதுலேருந்து இது வரைக்கும் ரேஞ்ச், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வேணும்னா நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 1:1. சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் ஒரு 10 யூனிட்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மாதிரி கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள் 10 அது ரைஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, இல்லை 1 போதுமானது அப்படின்னா 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்கள் ஷோ ஆக்சிஸ் வேணுமா வேண்டாமா. அடுத்து அது போல்டில் வேணும்னா இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு போல்டு கலர் இதில் தெரியுது பாருங்கள். அடுத்து ஆக்சிஸோட கலர் எப்படி இருக்கணும், ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணாலும் மாற்றிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா அந்த கலரில் மாறிக்கும். ஓகே, அடுத்து லைனோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், இதில் எது வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். லைனோட ஸ்டைல் இதை மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், லைனோட ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஓகே, ரைட்டு. லேபிள் ஸ்டைல் எப்படி இருக்கணும் பாருங்கள், அது வந்து ஷெரீஃபா, போல்டா, இட்டாலிக்கா எல்லாத்தையும் கிளிக் பண்ணோம்னா அது எல்லாமே சேர்ந்துருக்கும் பாருங்கள். போல்டு, இட்டாலிக், ஷெரீஃப் இதெல்லாம் வந்து அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து நேவிகேஷன் பார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ்லாம் வேணுமா, ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் ப்ளே பட்டன்லாம் வருது பாருங்கள். இது தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம அதை இல்லாமல் பண்ணிக்கலாம். அடுத்தது மிஸ்செலினியஸ் பகுதியில் பாருங்கள் பேக்ரவுண்ட் கலரை நம்ம மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இங்கே இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், பேக்ரவுண்டை என்ன பண்ணிடலாம், ஒரு நம்ம ஏற்ற மாதிரியான ஒரு கலரில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் கலர் மாறிடுது பாருங்கள். இந்த கலர் வேணாம் வேறு கலர் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கலரை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். அடுத்து டூல் டிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரணுமா வேண்டியது இல்லையா. அடுத்தது மவுஸ் கோஆர்டினேஷன், எந்த இடத்துல மவுஸ் போகுது அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதை மாதிரி நம்ம இந்த பேசிக்கில் போனோம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் வேண்டுமா வேண்டாமா, எக்ஸ் ஆக்சிஸே வேண்டாம்னா நம்ம இதை எடுத்து விட்டுலாம். நம்பர்ஸ் வேணுமா வேண்டாமா, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருக்கணும், நம்பர் வேண்டாம்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன். அடுத்து டிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் 1 π/2. இப்போ ட்ரிகனாமெட்ரி அப்ளிகேஷன்லாம் வருதுன்னா அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், π/2ங்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து டிக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து லேபிள்ஸ் அப்படிங்கிறதுல எக்ஸ் ஆக்சிஸே எப்படி தெரியணும், எக்ஸ்ன்னு தெரியணுமா பாருங்கள், எக்ஸ்ன்னு தெரியுது, அதை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம்.
யூனிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். இல்லை யூனிட்ஸில் போய் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கு பாருங்கள், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத அந்த பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே வருது பாருங்கள். டிகிரி இந்த மாதிரியாக நம்ம தேவையானதை அதில் கொண்டு வந்துக்கலாம். எதுவும் வேண்டாம்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஓகே, அடுத்து கிராஸ் ரேட் 0,0 வேறு இடத்துலையும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸ்டிக் டு எட்ஜஸ் கொடுத்தோம்னா இது மாதிரியாக நமக்கு வடிவம் கிடைக்குது. செலெக்ஷன் அலௌடு, செலெக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் மாற்றிக்கலாம். அது ஒய் ஆக்சிஸ்க்கும் இதே மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அடுத்து கிரிட்டு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கிரிட்டில் போனோன்னா பாருங்கள், கிரிட்டோட கலர் எப்படி இருக்குது, ஏற்கனவே பேக்ரவுண்ட் கலரில் உள்ள மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ அதாவது போல்டு பண்ணுறதுனா அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, லைனோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், டாட்டர் லைனா அல்லது ஏற்கனவே இருந்த மாதிரி லைனா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அடுத்தது கிரிட்டு டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதில் இருக்குது பாருங்கள். கிரிட்டு டைப் இப்போ போலார் அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ் மாதிரியான அந்த வடிவம் நமக்கு கிடைக்குது பாருங்கள், போலார். ஓகே, அடுத்தது ஐசோமெட்ரிக் அப்படின்னா எப்படி மாறிக்கும். அடுத்தது மேஜர் கிரிட் லைன், வெறும் ஸ்மால் லைன்லாம் இல்லாமல் மேஜர் கிரிட் லைன்லாம் வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மவுஸ் கோஆர்டினேஷன் ஆனில் இருக்கிறதுனால தான் பாருங்கள் ப்ளஸ்ஸு பக்கத்தில் போகும்போது அதோட எந்த இடத்துல மூவ் ஆகுதுங்கிறது தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஆஃப் பண்ணுறதுக்கு பேசிக்கில் போய் ஷோ மவுஸ் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த மவுஸ் கோஆர்டினேஷன் போயிடுது பாருங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், இன்ட்டை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த செட்டிங்ஸில் மாற்றம் நமக்கு தெரியும் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் தெரியுது, மேஜர் கிரிட் லைன் தான் தெரியுது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் போல்டில் இருக்குது. இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம இதில் உட்படுத்துவதற்கு எந்த ஆப்ஷன் தேவைப்படுது, இந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற பகுதி நமக்கு எல்லா விஷயங்களையும் தருது. இது நமக்கு தேவையான இடங்களில் பயன்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ மூலமாக இந்த அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.